ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ரஜினிகாந்த் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. இது ஒரு காமெடி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பிளான் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனிஸ்காந்த் ஹெல்ப்போட அப்படியே ஓடி போயிடுறாங்க. கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும் போது அவங்க கட்டின தாலியில் ஒரு பேய் ஒன்று இருக்குது. நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்குது. இதனால் பயங்கரமான சம்பவம் ஆகுது. ஹீரோ படாது பாடுபடுத்துது. இப்போ உண்மையிலேயே அந்த பேய் எங்கேருந்து வந்தது, அந்த பேயோடைய டிமாண்ட் என்ன, இந்த பேயை எப்படி ஓட்டுனாங்களா இல்லையா, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே காமெடி ஓரளவுக்கு கிளிக் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் சப்பாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. அந்த பேய் வர்றது, பேய் ஓட்டுறது, மொட்டை ராஜேந்திரன், கூல் சுரேஷ், இப்படி எல்லாமே வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. குறிப்பாக ஹீரோடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த பேய் வர சீன்ஸ், அந்த தாலியில் பேய் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பயமுறுத்திருக்காங்க. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லா ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. ஒரு மிரட்டலான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோகிராஃபிக் சூப்பரான ஒரு செலஃப்ட கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் சைடு நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஜப்பாக இழுத்துட்டாங்க, பொறுமையை சோதிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லவ் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே ப்ரிடிக்டபுளாக இருக்குது, பார்த்து பழக்கப்பட்ட சீனாகவே இருக்குது. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு வழக்கமான பேய் படங்கள் எப்படி வருமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசமாக எடுக்கல. கொஞ்சம் லோவாக தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த ப்ரிடிக்டபுள் ஃபேக்டர் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில காமெடி க்ரன்ச்சாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியான ஒரு காமெடி கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி படத்துடைய ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்லாம் அந்தளவுக்கு இல்லை, ஈஸியாக கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் படம் இப்படி சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.